தியாகராஜ பாகவதர்ல ஆரம்பிச்சு பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் அவங்களோட படம் ஃபேமஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தீபாவளி கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படம் வேணா கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸா இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்துல அரசியல் பேசின படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி நிறைய ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. மன்மத லீலையே வென்றார் உண்டோ, இந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்டு வந்த படம் ஹரிதாஸ். இதுல நடிச்சவர் யாருன்னா தியாகராஜ பாகவதர். இந்த படம் 1944 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 110 வாரமா ஓடி 3 தீபாவளியை கடந்திருக்கு. பராசக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி ஒரு பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு படம்னு. சிவாஜியோட ஃபர்ஸ்ட் படம், கலைஞர் வசனம் எழுதின படம். இதனாலே இதுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த படமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு கிடைக்குது. கலைஞருக்கும் சிவாஜிக்குமே அவங்களோட கரியர் கிராஃப் ரொம்ப ஹை ஆகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. அப்புறமா பாலச்சந்தரோட தண்ணீர். இந்த படத்துல தண்ணீர் தட்டுப்பாடு எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு கிராமம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுது அப்படின்றத, பொதுவா வறட்சியை பத்தி இதுல அதிகமா கருத்து இருந்தனால மக்களுக்கு அப்ப ரொம்பவே கனெக்ட் ஆகி இதுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரஜினியோட தளபதியில ஆரம்பிச்சு விஜய், அஜித் மாதிரி பெரிய பெரிய ஹீரோட படங்கள் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். ஸ்டார் வேல்யூ தீபாவளிங்கிற சிச்சுவேஷன் இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஹரிஷ் கல்யாண், துருவ் விக்ரம், பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான அப்கமிங் ஹீரோஸோட படம் வந்திருக்கு. இந்த ஸ்டார் வேல்யூ தீபாவளிங்கிற விஷயத்தை இவங்க உடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.